தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்டை சேர்த்த மாதிரி கஜா புயலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தொடங்கினது. சார் கூட கேட்டார், ஒரு பையனை சொல்லி கேட்டார். அந்த பையன் எங்கள் கூட தான் இருந்தார். அவர் தனியாக போயிட்டார். அவரை பற்றி நாங்கள் சொல்லணுங்கிறதில்ல, பேரை குறிப்பிட வேண்டியதில்லை. எங்களோட எண்ணிக்கையை வச்சு அவரும் தொடர்றாரு. வாழ்த்துக்கள் தான். நாங்கள் இன்றைக்கி வந்து இது வரைக்கும் 302 குளங்கள் நீர்நிலைகள் தூர்வாரி அதில் மரக்கன்றுகள் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு முதல் குளம் தூர்வாரி அதை வந்து பார்த்துட்டு நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து எங்களை பார்த்துட்டு எங்களை பாராட்டிட்டு நீங்கள் 100 குளம் இல்லை 100 குளம் வெட்டுவீங்க, 100 குளத்து விழாவிலையும் வருவேன்னு சொன்னாங்க. 100 குள விழாவுக்கும் வந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதியரசரை கூட்டிகிட்டு வந்து எங்களை பாராட்டினாங்க. அதன் பொருட்டு இன்றைக்கி 300 குளம் போயிட்டோம். 300 குளம் போகும்போது அம்மாட்ட வந்து எப்போதும் தொடர்பில் மெசேஜ் பண்ணுவேன், பேசுவேன். அப்போ எல்லாம் சொல்லியிருந்தேன், அம்மா 300வது குளத்துக்கு எங்களுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நாங்களும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னாங்க. இந்த அமைப்போடு நாங்களும் சேர்ந்து மக்கள் மேடையோடு செய்ய வரும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்கு 200 குளம் மக்கள் மேடை நினச்சாங்கன்னா, அம்மா நினச்சாங்கன்னா வெட்ட முடியுங்கிற ஒரு உறுதியோடு நாங்களும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். எங்களுடைய கைப்பாங்கிற அமைப்பு இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 200 குளத்தை மட்டும் தூர்வாரல. குளங்களை தூர்வாரணும்னா மழை வரணும், மழை வரணும்னா மரங்கள் வேணும். நம்மாழ்வார் சொன்னதுக்கு இணங்க தண்ணீரை கீழே தேடாதே வானத்திலேருந்து தேடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மரம் வைக்கணுங்கிற ஒரு பொருட்டாக அம்மாவோட சேர்ந்து செய்ய நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம். அவங்க மனசு வச்சாங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க மனசு வச்சாங்கனாக்கா அடுத்த வருஷத்துக்குள்ளே 7000 குளம் வெட்ட முடியும்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். அம்மாளுடைய மனசு மட்டும் இருந்தால் அடுத்த வருஷத்துக்குள்ள வெட்ட முடியும். மாவட்டத்துக்கு 200 குளம் 250 குளம் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எங்களை அழைச்சதுக்கு மிக்க நன்றி. மாவட்டத்திலேயும் வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் எல்லா மாவட்டத்திலேருந்தும் அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் உடன்படுறீங்கன்னு கொஞ்சம் கை தூட்டி அவருக்கு எல்லா மாவட்டங்களையும் அவர் 7000 குளங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும். நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எங்களுடைய வாகனத்துக்கு நீங்கள் வந்து டீசல் மட்டும் போட்டால் போதும். வாடகை இல்லா இயந்திரம் டீசல் மட்டும் போட்டால் போதும். எங்களுடைய வாகனம் உங்களோட பயணிக்க தயாராக இருக்குது. டிரைவருக்கு சாப்பாடு படிக்காசும் கொடுத்தா போதும். அம்மா நினச்சாங்கன்னா இன்னும் நிறையா வண்டியில் வாங்கி ஒரு வருஷத்தில் நம்ம 7000 குளம் வெட்ட முடியும். நன்றி. தேங்க்யூ. இப்போ நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒருத்தரும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வாழ்த்து செய்தியை மாதிரி சொல்லிடலாம். ஒரு 2 ப்ரெஸ் கொஞ்சம் ஒரு எல்லாரும் ஒரு 2 லைன் அவங்க சார்பாக பேசிடுவாங்க. தேங்க்யூ மேம். வணக்கம், நான் சேதுராமன். 20 வருஷமாக சோலார் பவர் பிளான்ட் லைனில் தான் இருக்கேன். மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்தியா எடுத்திங்கன்னா 365 நாளும் வெயில் எங்கேயுமே இருக்குங்க. ஸோ டெம்பரேச்சரும் வர வர ஏறிட்டு தான் போகுது. அதனால் வந்து சோலார் வந்துட்டு கரண்ட்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கலாம், பேட்ரி ஸ்டோர் பண்ணலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து யாரெல்லாம் வந்து சோலார் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு நான் இந்த மக்கள் மேடம் மூலிமா நான் ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இது எல்லாமே சோலார் எல்லோரும் போட்டுட்டு வரோம். இந்த சோலார் பேனல் லைஃப் முடிஞ்ச அப்புறம் கண்ணாடி துகள்கள் எல்லாருமே ரோட்டில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக போடுவோம். அதில் வந்து மார்பிள் டைல் மாதிரி ஒரு ரீசைக்ளிங் டெக்னாலஜியும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த முயற்சிக்கு மேடமோட சப்போர்ட்டை நாங்கள் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ராம் வந்து ஒரு முக்கியமான மெஷின் கொண்டு வந்திருக்காரு. அவர் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அடுத்தவர் பேசுவாங்க. அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அந்த சானிட்ரி இதுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்காரு. விச் எல்லா கவர்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அதை வைக்க முடியும். அதுவும் ரீசைக்ளிங் வேஸ்ட் மாதிரி தான் அதை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் யூ கேன் ஸ்பீக் அப். I'm very excited to hear the first the launch of this. இதுக்கோசரம் நான் வந்து first sanitary disposable machine for one of the government school. I'm happy to sponsor this. Part of Makkal Mede, we will install it soon, where every woman can take sanitary pad and also dispose it very effectively within the school. So this will be another contribution to Makkal Mede to start with. Press sound audio is the பிரச்சனை இருக்கப்பா?